அதே என்ன அண்ணா இப்படி திரும்பி பாருங்க. சிங்கம் சிங்கம் அரிசி கேட்ட சரி இவங்க நான் பண்ண நானே ஜீவனேன்னு இருக்கேன். 21 வயசுக்கே தனியாக வேலை செஞ்சுட்டு அவருடைய தேவையில் அவரே பூர்த்தி பண்ணிட்டாரு. எங்களுக்கு என்ன 60 வயசுல பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம். நமது மறைந்த திரு ஐயா நல்லக்கண் அவர்களின் இரங்கல் அறிவிப்பு கூட்டம் இன்று கோவை மாநகர மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாவட்ட அவைத்தலைவராக பொன்ராஜ் ஆகிய நானும், பொருளாளர் சிங்கம் அவர்களும், செயற்குழு உறுப்பினர் பழனி அவர்களும் மற்றும் பகுதி மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை இந்த நேரத்தில் வேண்டி. மாநகர மாவட்ட கழகத்தில் வந்திருக்கிறீங்களா? ஆமாம். ஓகே, சரி. முன்னாடி அதுக்கு அடுத்தது அனைத்து கட்சிகளும் தலைவர்கள். அதனால் பேனர் வந்து யாருமே நிற்கிறது. உழைக்கும் மக்களின் உரிமை குரலாய் திகழ்ந்தவர், அரசியல் வானில் புகழ்மிக்க தலைவராய், பொதுவுடைமை பேராளியாய் திகழ்ந்த தோழர் நல்லக்கண்ணு தனது 107வது வயதில் மறைந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கப்பட்ட 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் தியாகசீலர் தோழரார் நல்லக்கண்ணு மெல்லவப்பா வண்டி பள்ளி பருவத்திலேயே தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் தோழர் நல்லக்கண்ணு. மகாகவி பாரதியின் பாடல்களை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடி இயற்கை வளங்களை பாதுகாக்க போராடி வெற்றி கண்டவராம் தோழர் நல்லக்கண்ணு. 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக மகாகவி பாரதியின் பாடல்களை பாடி
சுதந்திர உணர்வை தூண்டியவர் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். நெல்லை சதுமலைக்கு கைது செய்யப்பட்டு 7 ஆண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டு நல்லக்கண்ணு நம்ம எல்லாம் கொடுத்திருக்கிறார்.